டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தினம் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே நேரத்துல நம்ம தமிழ் சம்பந்தமாக, தமிழ் பாரம்பரியம் சம்பந்தமாக ஒரு தினம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதனுடைய மைய கருத்து என்ன, கருத்துரை என்ன, தீம் அது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுல ரொம்ப முக்கியமானது ஜனவரி 6ஆம் தேதி சித்தா தினம். உலக சித்தா தினம் 9வது சித்தா தினம் வந்து பாத்தீங்கன்னா அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய கருத்துரு என்ன தெரியுமா? ஸோ இது வந்து சித்தா ஃபார் குளோபல் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மற்றும் இந்த தினம் வந்து எப்ப நம்ம வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஜனவரி 6. ஏன் அப்படின்னு கேட்டா அகத்திய மாமுனி, குருமுனி என்று அழைக்கப்படும் அகத்தியர் அவரின் பிறந்த தினம் ஜனவரி 6. அந்த தினத்தை தான் சித்தா தினம்னு சொல்றாங்க. அண்ட் அகத்தியர் தான் சித்த மருத்துவத்தின் தந்தை. எவ்வளவு தகவல் பாருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த சித்தா டே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆயுஷ் அமைச்சகம் மூலியமா பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு தலைமை தாங்கியது யார் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் ஸ்ரீ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் உடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆயுஷ் அப்படின்னா ஆயுஷ்குள்ள சித்தாவும் இருக்கு, அண்ட் வந்து யோகா இருக்கு, ஸோ யுனானி இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை வந்து ஒரு பட்டியல் மாதிரி போடுவாங்க, அக்ரோனிம் மாதிரி கேட்பாங்க, AOUSH அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆயுர்வேதம், யோகா மற்றும் ஜெனரல் மெடிசின்ஸ் ஆர் நேச்சுரல் மெடிசின்ஸ் சொல்லுவாங்க. அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா சித்தா வந்துடும், யுனானி வந்துடும், ஹோமியோபதி வந்துடும். ஸோ இது எல்லாமே கொஸ்டினா கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சித்தா டே எப்ப? ஜனவரி 6. அகத்தியருடைய பிறந்த தினம். அகத்தியர் தான் அதற்கான தந்தை. தேங்க்யூ ஸோ மச்.